ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் பேச வந்துள்ள தலைப்பு வரதட்சணையின் கொடுமைகள். வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது ஒரு பெண் திருமணத்தின் போதும் இன்னும் திருமணத்திற்கு பிறகும் மாப்பிள்ளை வீட்டார் மணப்பெண் வீட்டார்கிட்ட பணம், நகை, சீர் போன்றவற்றை கேட்பதும் அதை கொடுக்காத போது அந்த பெண்ணை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்துறாங்க. வரதட்சணை கொடுக்க முடியாத நிலையில பல பெண்கள் மாப்பிள்ளை வீட்டாரின் கொடுமையால் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, பிறந்த வீட்டிற்கு துரத்தப்படுறாங்க, இன்னும் சிலர் துறவியா வந்து செல்றாங்க. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. வரதட்சணை பற்றி அல்லாஹ்வோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ சொல்லல. இது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு செயலா இருக்கு. அல்லாஹு தாலாவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லாத ஒன்றையும் செய்யாத ஒன்றையும் நீங்கள் ஏன் செய்கின்றீர்கள்? அவர்களை விட நாம் மேலானவர்களா? கணவனின் விழா எலும்பிலிருந்து மனைவியை அல்லாஹ் படைத்துள்ளான். அல்லாஹ் ஒரு பெண்ணை பலவீனமானவளா தான் படைச்சிருக்கான். அல்லாஹ் இயற்கையாகவே ஒரு பெண்ணை விட ஆணை தான் உடல் வலிமை உள்ளவர்களாக படைச்சிருக்கான். வெளியில் சென்று பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு ஏற்ற உடல் அமைப்பையும் ஆண்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கான். இதனால தான் ஒரு ஆண் பலவீனமான படைப்பான பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் முடித்தால் தான் அவன் உண்மையான ஆண்மகன். அப்படி வரதட்சணை வாங்கித்தான் திருமணம் செய்வேன் என்றால் அவனும் பெண்ணை போன்று ஒரு பலவீனமானவன் தான். முதுகெலும்புள்ள எந்த ஒரு ஆணும் தன் விலா எலும்புக்கு விலை பேச மாட்டான். ஒரு ஆண் பெண்ணுக்கு பொருளாதாரத்தை வழங்குறான் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் பெண்களை விட ஆண்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்கியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒன்றுமே இல்லாமல் மதீனாவுக்கு சென்ற ஒரு சஹாபியிடம் சஅத் பின் ரபியூ என்ற அன்சாரி ஒருவர், நான் அதிக செல்வம் உடையவன், என்னுடைய செல்வத்தில் உமக்கு பாதியை பிரித்து தரேன், என்னுடைய இரு மனைவியில நீ யாரை விரும்புறியோ அவரை உமக்காக விட்டு கொடுக்குறேன், நீ திருமணம் முடித்துக்கொள் அப்படின்னு அவங்க அந்த சஹாபிட்ட சொல்லும் போது அந்த சஹாபி வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. காரணம், அவங்க கிட்ட தேவையில்லாத மகர் இல்லை அப்படிங்கிறதுனால. இங்க ஏதேனும் வியாபாரம் கடை இருக்கா? நான் அங்க செஞ்ச வியாபாரம் செஞ்சு நான் தேவையான மகரை சேர்த்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி அந்த அன்சாரி கிட்ட பதிலளிச்சாங்க. கொஞ்ச காலம் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை நறுமணம் பூசப்பட்டவர்களாக பார்த்துட்டு, நீ திருமணம் முடித்தாயா அப்படின்னு கேட்டாங்க. நான் திருமணம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு மகர் கொடுத்தாய் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பேரிச்ச கொட்டை எடைக்கு தங்கம் கொடுத்தேன் அப்படின்னு அந்த சஹாபி பதிலளிச்சாங்க. இதுல நபி அவங்க கேட்ட கேள்வியே திருமணம் முடித்தாயா அப்படின்ட்டா. அடுத்த கேள்வியே எவ்வளவு மகர் கொடுத்தாய் அப்படின்னு தான் கேட்டாங்க. இந்த இடத்துல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகரை தான் ஒரு முக்கியமான விஷயமா கருதியிருக்காங்க. இதை குறித்து தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில கூறுறான். காலல்லாஹு தஆலா வஅத்துன் நிஸா சதுகதிஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மன கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் அப்படின்னு. இதிலிருந்து தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தா அவன் கட்டாய கடமையா மகர கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியுது. வரதட்சணை வாங்கி நடத்தப்படும் திருமணங்களை முற்றிலும் புறக்கணிக்கணும். இன்னும் வரதட்சணையை ஒழிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அஸ்திவாரமே தவறாக இருந்தா மற்றது சரியா இருக்காது. அதே போலத்தான் ஒரு பெண்ணை மனைவியாக ஆக்கும் போதே அந்த பெண்ணை ஹராமான வழியிலும் இன்னும் அந்த பெண்ணை வரதட்சணை கொடுமையான அநியாயம் செய்தும் திருமணம் முடிச்சா வாழ்க்கையே சரியாக இருக்குமா சகோதரர்களே? இந்த விஷயம் பற்றி நாளை மறுமை நாளில் நம் பெற்றோர்கள் நம்மை காப்பாற்றவே மாட்டார்கள். இறைவனிடத்துல நாம தான் பதில் சொல்லணும் அப்படிங்கறது தான் மனசுல வச்சு செயல்படணும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தா அவன் கட்டாய கடமையா மகர கொடுத்துடணும்னு சொல்லி மிகவும் வலியுறுத்தியிருக்காங்க. நேராக
முகமாக கேட்கறதும் வரதட்சணை தான், மறைமுகமாக கேட்கறதும் வரதட்சணை தான். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் நகை கேட்கறது மட்டும்தான் வரதட்சணை அப்படின்னு. நகை கேட்பதும் வரதட்சணையே, சீர்வரிசை கேட்பதும் வரதட்சணையே, பெண் வீட்டுல விருந்து கேட்கிறதும் வரதட்சணையே, பணியாரம் கேட்பதும் வரதட்சணையே. எனவே சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் வரதட்சணை வாங்காமலும் கொடுக்காமலும் மகர் கொடுத்து மனம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. தொடர்ந்து முபல்லிகா சித்திகியா பட்டம் பெறும் எஸ் ஹாஜிரா பானு இப்போது உரை